காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1। साथियों, डीएमके और कांग्रेस टू साइड्स ऑफ द सेम कॉइन है। डीएमके और कांग्रेस का मतलब है बिग करप्शन। डीएमके और कांग्रेस का मतलब है वन फैमिली रूल। इसलिए देश में कांग्रेस की छुट्टी हुई तो देश आज 5G टेक्नोलॉजी में पहुंच गया है। लेकिन तमिलनाडु में डीएमके का अपना अलग ही 5G चल रहा है। डीएमके का 5G यानी एक ही फैमिली की 5th जनरेशन का तमिलनाडु पर कब्जा। इस 5G फैमिली ने 2G स्कैम करके पूरी दुनिया में भारत और तमिलनाडु की इमेज गिराई है। अगर मैं इनके स्कैम गिनाने लगूं तो पूरा दिन खत्म हो जाएगा। बीजेपी सरकार तमिलनाडु के डेवलपमेंट के लिए लैक्स ऑफ करोड़ ऑफ रुपीज भेज रही है और यहां की सरकार उसे लूटने में लगी है। நண்பர்களே, திமுகவும் காங்கிரசும் ஒரே நாணயத்தின் ரெண்டு பக்கம் இருக்கிற பக்கங்கள்। திமுகவும் காங்கிரசும் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி। இவர்கள் ரெண்டு பேரும் ஊழலையும் குடும்ப ஆட்சியையும் தொடர்ந்து செய்பவர்கள்। அதனால தான் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு நம்ம நாட்டில் 5G தொழில்நுட்பமே வளருது। ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க। அவங்க ஒரு தனியா ஒரு 5G நடத்திக்கிட்டு இருக்காங்க। அது என்ன 5G தெரியுமா? திமுகவின் 5G என்பது அவங்களுடைய 5வது ஜெனரேஷன், அவங்களுடைய 5வது தலைமுறை மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க। 5G மோசடி, 5G குடும்ப ஆட்சி மோசடி। ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது 2G ஊழல் மோசடி। உலகம் முழுக்க இந்தியாவை தலைகுனிய செய்தவர்கள் திமுகவினர்। இவங்க பண்ண ஊழல் எல்லாம் நான் பட்டியலிட்டேன்னா அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது। உங்களுக்கு சுருக்கமா சொல்றேனே, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல லட்சம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்கு அனுப்புவதில் மிக ஆர்வமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு। ஆனா இங்க இருக்க அரசு அந்த பணத்துல எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்பதிலேயே குறியாக இருக்கிறது। साथियों, आज इस स्टेज से मैं पीपल्स लीडर मक्कड़ तलेवर अय्या जी.के. मुपनार जी को भी याद करना चाहता हूं। मुपनार जी जैसे स्टॉलवर्ड नेता नेशनल पॉलिटिक्स में बहुत आगे तक जा सकते थे, लेकिन डायनेस्टिक पार्टी ने उन्हें आगे नहीं बढ़ने दिया। वो प्राइम मिनिस्टर भी बन सकते थे, लेकिन डायनेस्टिक पार्टी ने ये भी नहीं होने दिया। இந்த மேடையில மக்கள் தலைவர் திரு ஜி.கே. மூப்பனார் ஐயாவை நான் நினைவு கூறுகிறேன்। எத்தனை பெரிய தலைவர் அவர்! தேசிய அரசியலில் மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடியவராக இருந்தார்। அவர் மட்டும் மனது வைத்திருந்தால் பாரத திருநாட்டின் பிரதமர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடியவர்। ஆனா அவரை அந்த காங்கிரஸ் குடும்ப ஆட்சி வளரவிட்டதா? அவருக்கு எதிரான எல்லா வேலைகளையும் செய்து ஒரு தமிழராகி அவரை வளரவிடாமல் செய்ததுதான் காங்கிரஸ் கட்சியின் குணம்। साथियों, तमिलनाडु वो धरती है
जिसने हमें पेरुंदलेवर, अया के कामराज जैसे ग्रेट लीडर दिए हैं। चाहे पॉलिटिक्स में ऑनेस्टी की बात हो या फिर उनकी मिड डे मील जैसी क्रांतिकारी वेलफेयर स्कीम्स हो, वो हमारे लिए बहुत बड़ी इंस्पिरेशन रहे हैं। गरीब बच्चों तक एजुकेशन को ले जाने के लिए उनके कार्यों को आज भी याद किया जाता है। நண்பர்களே, இந்த மேடையில நான் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களையும் நினைவு கூறுகிறேன். அரசியலில் நேர்மை அப்படின்னாலே கர்ம வீரர் காமராஜர் ஐயா முகம்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் உருவாக்கிய மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏழை மாணவ மாணவியருக்கு உணவு வழங்கி அவர் கல்வியை வளர்க்க வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த மக்கள் நல திட்டம் எனக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக, எனக்கு நல்ல திட்டங்களை மக்களுக்கு தர வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக அது போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவரின் செயல் அமைந்திருந்தது. साथियों, बीजेपी और एनडीए बड़े सपने देखती है, बड़े लक्ष्य बनाती है और उन्हें हासिल करके भी दिखाती है। आज दुनिया में भारत की पहचान मॉडर्न इंफ्रास्ट्रक्चर से है। बीजेपी सरकार ने देश में थाउजेंड्स ऑफ किलोमीटर के हाईवे और एक्सप्रेस वेज बनाए हैं। आज देश में 20 से ज्यादा एम्स हैं, दर्जनों नए मेडिकल कॉलेज और आईआईटीज खुले हैं। हमारी इंडस्ट्री आत्मनिर्भर भारत के मिशन को आगे बढ़ा रही है। इस विकास का उतना ही लाभ तमिलनाडु को भी मिल रहा है। நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏ கூட்டணி அரசும் பல பெரிய பெரிய கனவுகளை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. என்டிஏ மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கிறது. பல இலக்குகளை நாம் அடைந்து கொண்டும் இருக்கிறோம். இன்று இந்தியால நவீன உள்கட்டமைப்பு மூலம் மிகப்பெரிய உயரங்களை நாம் தொட்டுக் கொண்டிருக்கிறோம். பாஜக அரசு நாட்டில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நெடுஞ்சாலைகளையும் விரைவாக செல்லும் சாலைகளையும் உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நாட்டில் 20க்கு மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. டஜன் கணக்கான மருத்துவ கல்லூரிகள், ஐஐடிக்கள் தொடங்கப்படுகிறது. நம்மளுடைய தொழில்துறை தன்னம்பிக்கையான புதிய பாரதத்தை உருவாக்கும் நோக்கத்தை முன்னெடுத்து செல்கிறது. இந்த எல்லா வளர்ச்சியும் தமிழகத்தையும் சேர்த்து தமிழகத்தையும் முன்னுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. साथियों, एनडीए सरकार देश में 2 डिफेंस कॉरिडोर बना रही है। इसमें एक हमारे तमिलनाडु में बन रहा है। बीजेपी सरकार देश भर में 7 मेगा टेक्सटाइल पार्क बना रही है, जिनमें से एक हमारे तमिलनाडु में तैयार होगा। हमारी सरकार ने स्पेशलिटी स्टील के उत्पादन से जुड़ी योजना के लिए 6,000 करोड़ रुपए मंजूर किए हैं। इससे यहां की स्टील इंडस्ट्री को भी बहुत बड़ा फायदा होगा। यहां रेलवे इंफ्रास्ट्रक्चर के लिए 500 करोड़ रुपए खर्च किए गए हैं।
यहां वंदे भारत एक्सप्रेस भी चल रही है। நண்பர்களே, நம்ம என்டிஏ அரசு நாட்டில் 2 பாதுகாப்பு வழித்தடங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்று நாட்டிலே உருவாகிற 2 பாதுகாப்பு வழித்தடத்தில் ஒன்று தமிழகத்தில் அமைகிறது. பாரதிய ஜனதா கட்சி அரசு நாடு முழுவதும் 7 உயர்தரமான ஜவுளி பூங்காக்களை அமைத்து வருகிறது. அந்த 7இல் ஒன்றாக தமிழகத்தில் ஒரு ஜவுளி பூங்கா உருவாக்கப்பட்டு வருகிறது. சிறப்பான எஃகு தயாரிப்பு தொடர்பான இரும்பு தயாரிப்பு தொடர்பாக 6000 கோடி ரூபாய் செலவிலே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன் மூலம் சேலத்தின் உருக்கு தொழிலும் பெரிதும் பயனடைய இருக்கிறது. ரயில்வே உள்கட்டமைப்புக்காக இங்க 260 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இந்த பகுதிக்கு வந்தே பாரத் ரயிலும் வந்து கொண்டிருக்கிறது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.